ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் தேசிய இயக்கம் அப்படின்ற லெசன் 12th ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன். அதில் ஃபஸ்ட் பார்ட் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. இது செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் பார்ட்டில் இது ஃபுல்லாக இது வரைக்கும் போட்டிருக்கோம். அதாவது வட்டார மொழியில் கல்வி அப்படின்ற கருத்தை யார் சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க, இது வரைக்கும் பார்த்தோம். இனிமேலுக்கு வந்து செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? வட்டார மொழியில் கல்வி அப்படின்ற கருத்து இன்னொன்று ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதை பார்த்து ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வட்டார மொழியில் கல்வி அப்படின்ற கருத்து சுதேசி இயக்கத்துக்கு முன்னரே 1902 சதீஷ் சந்திரா இருக்கார் இல்லையா, அவர் ஆரம்பித்த வெடிவெள்ளிக் கழகம் அது ஆரம்பித்தப்பவே உருவாகிருச்சு இந்த வட்டார மொழியில் கல்வி அப்படின்ற கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டவுன் சொசைட்டின்றது தான் அந்த விடிவெள்ளி கழகம். ஆரம்பித்தவர் யார்? சதீஷ் சந்திரா. 1902 அப்போவே வட்டார மொழியில் கல்வி அப்படின்ற கருத்து உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1905 நவம்பர் 5 இந்த விடிவெள்ளி கழகத்தோட முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேவா? 1905 நவம்பர் 5 விடிவெள்ளி கழகத்தோட முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் அப்படின்ற ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் ஆகஸ்ட் 1906 வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்டுச்சு. 1906 ஆகஸ்டில் வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்டுச்சு. தென் அடிமை நிறுவனங்கள்லேருந்து வெளியே வரும்படி சதீஷ் சந்திரா மாணவர்களுக்கு ஒரு வேண்டுதல் விடுத்தார். அடிமை நிறுவனங்கள்லேருந்து வெளியே வர சொல்லி சதீஷ் சந்திரா மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுதல் விடுத்தார். அப்புறம் சமிதிகள்னால் என்னது? தொண்டற்படைகள் அதெல்லாம் உருவானுச்சு. சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தீவிர தேசியவாதம். முப்பெரும் தலைவர்கள் யார் யார்? பால், லாலா லஜபத் ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால். இவங்க எல்லாமே இவங்களோட இயக்க நடவடிக்கைகள்னால மகாராஷ்டிரம், வங்காளம், பஞ்சாப் இங்கெல்லாம் சுதேசி இயக்க காலப்பகுதியில் தீவிர தேசியவாதத்தோட மையப்புள்ளியாக இருந்துச்சு. ஓகேவா? யாரால? பால் அதாவது லாலா லஜபத் ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால். எப்படி சொல்லுவாங்கன்னா பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட இதனால மகாராஷ்டிரம், வங்காளம், பஞ்சாபில் சுதேசி இயக்க காலப்பகுதியில் தீவிர தேசியவாதத்தோட மையப்புள்ளியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த தீவிரவாத தலைவர்களில் செல்வாக்கு பெற்ற ஆளுமையாக இருந்தவர் தான் அரவிந்த கோஷ். இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, இந்த தீவிரவாத தலைவர்களில் செல்வாக்கு பெற்ற ஆளுமையாக இருந்தவர் தான் யார்? அரவிந்த கோஷ். 1905 ஒரு சமயம் அரவிந்த கோஷ்ட ஒருத்தர் எப்படி நாட்டுப்பற்றுடையவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராமா 1905. அதுக்கு கோஷ் என்ன சொன்னார் அப்படின்றத ஒரு இதாக போட்டிருக்காங்க. இந்திய வரைபடத்தை சுட்டி காட்டி, நீ அந்த வரைபடத்தை பார்க்கிறாயா? அது ஒரு வரைபடம் அல்ல, மாறாக பாரத மாதாவின் உருவப்படம். அதனுடைய நகரங்களும் மலைகளும் ஆறுகளும் காடுகளும் அவருடைய உடலை உருவாக்கியுள்ளன. அவருடைய குழந்தைகளே அவளுடைய பெரிதும் சிறிதுமான நரம்புகள். பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடும் என பதிலளித்தார். அப்படி சொல்லியிருக்கார். அதாவது இந்திய தாயை ஒரு பாரத மாதாவாக நம்ம இந்தியாவோட வரைபடத்தை காமிச்சு சொல்லியிருக்கார். ஓகேவா? சதீஷ் இது யார் சொன்னது? அரவிந்த கோஷ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சுயராஜ்யம். தீவிர தேசிய தலைவர்களோட பொதுவான குறிக்கோளில் ஒன்று தான் சுயராஜ்யம் அப்படின்றது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சுயராஜ்யத்தோட பொருள் என்ன அப்படின்னா, திலகர் என்ன சொல்கிறாரு? சுயராஜ்யத்தோட பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லி திலகர் சொல்கிறது என்னென்னா, நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி திலகர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சுயராஜ்யம் பற்றி திலகர் என்ன சொல்கிறாரு? நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களோட கட்டுப்பாடு தான், அல்லது சொந்த மக்களோட நிர்வாகம், சொந்த மக்களே நிர்வாகம் பண்ணணும் அப்படின்றது தான். அதுக்காக சுத்தமாக இங்கிலாந்துடனான உறவுகளை எல்லாத்தையும் துண்டிச்சுக்கணும் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லி திலகர் சொல்கிறார். சரி, பிபின் சந்திரபால் என்ன சொல்கிறாரு? சுயராஜ்யத்தின் பொருளா? சுயராஜ்யம் அப்படின்றது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை. அவர் என்ன சொல்கிறாரு? அந்நியனே வேணாம். திலகர் வேற மாதிரி சொல்கிறாரு. பிபின் சந்திரபால் என்ன சொல்கிறாரு?
சுயராஜ்யம் அப்படின்றது வந்து அந்நியர் ஆட்சியிலேருந்து சுத்தமாக முற்றிலுமாக விடுபடுறது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் 1908 தீவிர தேசியவாதம் வந்து சரிய தொடங்குச்சு. எப்போ? 1908 தீவிர தேசியவாதம் அப்படின்றது சரிய ஆரம்பிச்சிச்சு. 1907 ஏற்பட்ட சூரத் பிளவு வந்து வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. 1908 தீவிர தேசியவாதம் சரிய ஆரம்பிச்சிச்சு. அதில் 1907 ஏற்பட்ட சூரத் பிளவு வந்து இந்த வீழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகே, சூரத் பிளவு பற்றி பார்க்கலாம். 1906 மின்டோ பிரபு வந்து இந்திய அரசு பிரதிநிதியாக பணியமர்த்தப்பட்டார். அதுக்கப்புறம் மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் இடையில் கருத்து வேற்றுமை தீவிரமானுச்சு. 1906 கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளோட கோரிக்கையை வந்து ஏற்று தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் பிளவு வந்து தவிர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெரோஷா மேத்தாவின் தலைமையிலான பல மிதவாத தேசியவாதிகள் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டாங்களாம். யார்? ஃபெரோஷா மேத்தாவோட தலைமையிலான மிதவாத தேசியவாதிகள். தென் சுதேசி புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி, இந்த தொடர்பான 4 தீர்மானங்களை வந்து தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றிருக்காங்க. தென் காங்கிரஸோட அடுத்த மாநாடு பூனாவில் வந்து திட்டமிட்டப்பட்டுச்சு. அதாவது தீவிர தேசியவாதிகளோட கோட்டைன்னு சொல்கிறது தான் அந்த பூனா. அங்கே வந்து காங்கிரஸோட அடுத்த மாநாடு பூனாவில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடப்பட்டுச்சு. ஆனால் கல்கத்தா மாநாடு வந்து 1906 முடிவில் அச்சம் கொண்ட மிதவாத தேசியவாதிகள் மாநாடு நடைபெறும் இடத்தை சூரத் நகருக்கு மாட்டினோம். ஆக்சுவலி அந்த மாநாடு வந்து பூனாவில் தான் நடக்க இருந்துச்சு. சரியா? தீவிர தேசியவாதிகள் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற அந்த பூனாவில் தான் வந்து அந்த மாநாடு நடக்க இருந்துச்சு. பட் ஆனால் கல்கத்தா மாநாடு 1906 நடந்துச்சுல்ல, அதை நினச்சி அதில் வந்து தீவிரவாத தேசியவாதிகளை நினச்சி பயந்து இது பண்ணதில் மாநாடு நடைபெற இடத்த வந்து பூனாலேருந்து பூனாக்கு வேண்டாம், சூரத்துக்கு மாற்றிடலாம்னு சொல்லிட்டு சூரத்துக்கு மாற்றிட்டாங்க. காங்கிரஸோட அடுத்த தலைவர் பொறுப்புக்கு வந்து மிதவாத தேசியவாதிகளின் வேட்பாளரான ராஜ் பிகாரி கோஷ்க்கு எதிராக தீவிர தேசியவாதிகளின் லாலா லஜபதி ராயின் பெயரை முன்மொழிந்தனர். அதாவது காங்கிரஸோட அடுத்த தலைவர் பொறுப்புக்கு வந்து மிதவாத தேசியவாதிகளின் வேட்பாளரான ராஜ் பிகாரி கோஷ்க்கு எதிராக வந்து தீவிர தேசியவாதிகளில் ஒருத்தர் நிற்க வைக்கணும்ல, அது யாருன்னா லாலா லஜபதி ராயோட பெயரை வந்து முன்மொழிஞ்சாங்க. ஆனால் வந்து இதனால் பிளவு அதிகமாகும், பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு லாலா லஜபதி ராய் வந்து போட்டியிட மறுத்துட்டார். அதனால் பிளவு ஏற்படுவதை தவிர்க்க லாலா லஜபதி ராய் போட்டியிட மறுத்துட்டார். இதனால் பிளவு ஏற்படுற தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நான் போட்டியிடல அப்படின்ட்டார். தென் ஃபெரோஷா மேத்தாவின் குழு அந்த 4 தீர்மானங்களை நீக்க வேண்டும் என கோரியது. கல்கத்தா மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. அதாவது ஃபெரோஷா மேத்தாவோட குழு வந்து அந்த 4 தீர்மானங்களை வந்து நீக்க வேணும் அப்படின்னு சொல்லி கோரினுச்சு. கல்கத்தா மாநாட்டில் இது நிறைவேற்றப்பட்டது. அதனால் மாநாடு என்னாச்சு? குழப்பத்தில் முடிவடைந்தது. தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ், அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் வந்து மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1908 தீவிர தேசியவாதம் சரிவுற்று புரட்சிகர செயல்பாடுகள் மேலெழுந்துச்சு. 1908 தீவிர தேசியவாதம் சரிவுற்று புரட்சிகர செயல்பாடுகள் மேலெழுந்துச்சு. 1870களில் விவேகானந்தர் விளக்கியவாறு எஃகிலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா அப்படின்னு சொல்கிற உடற்பயிற்சி மையங்கள் வந்து நிறுவப்பட்டுச்சு. எப்போ? 1870 விவேகானந்தர் சொன்ன மாதிரி எஃகினாலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா அப்படின்னு சொல்கிற உடற்பயிற்சி நிலையங்கள் வந்து நிறுவப்பட்டுச்சு. தென் பக்கிம் சந்திர சாட்டர்ஜியின் ஆனந்த மடம், அதாவது ஆனந்த மடம் அப்படின்ற நாவலும் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. பக்கிம் சந்திர சாட்டர்ஜியோட ஆனந்த மடம் அப்படின்ற நாவலும் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த நாவலோட ஒரு பகுதியான வந்தே மாதரம் பாடல் வந்து சுதேசி இயக்கத்தோட கீதமாயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு. ஜரீந்திரநாத் பானர்ஜி அரவிந்த கோஷின் சகோதரரான பரீந்தர் குமார் கோஷ் ஆகியோரால் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட அனுசீலன் சமிதி மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதாவது ஜரீந்திரநாத் பானர்ஜியும் அரவிந்த கோஷ் இருக்கார்ல, அவரோட சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ், இவங்க 2 பேரும் கல்கத்தாவில் நிறுவியிருக்காங்க அனுசீலன் சமிதி அப்படின்றது. அது வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனுசீலன் சமிதி கல்கத்தாவில் யார் யார் நிறுவனாங்கன்றதும் முக்கியம். ஓகேவா?